ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் குரூப் 2 எக்ஸாம் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமில் என்ன சொதப்பல் இருக்குது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த குரூப் 2 உடைய பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சும்மா ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் ஈஸி தான், ஒரு 3-4 கொஷினை தவிர. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ரீசனிங் கொஷின் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவங்க அது பார்க்காத சப்ஜெக்ட். ஸோ அதனால அவங்களுக்கு ரீசனிங் வந்து கஷ்டமாக தெரியலாம். ஆனால் ரீசனிங் பொறுத்தளவுக்கு அது ஈஸி தான், ரொம்ப வந்து மேலோட்டமாக தான் இருந்தது. ஸோ இந்த மேக்ஸ் பேப்பர் ஈஸி, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 20க்கு மேலே வந்து போட்டுடலாம், அந்த அளவுக்கு தான் வந்து இருந்தது. அடுத்தது ஜிகே பார்ட். ஜிகே பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பால்ட்டியில் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு கேட்கலன்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட், ஒரு ஈஸிலேருந்து மாடரேட் ரேஞ்சில் வந்து இருந்தது. ஒரு 2-3 கொஸ்டினை தவிர இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சம்மந்தமாக சிஐசி எஸ்ஐசின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் லாஜிக்காக வந்து அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அவங்க தான், அவங்கள மறுபடியும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு லாஜிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 1-2 கொஸ்டின் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸ்டாண்டர்ட், இது குரூப் லெவலுக்கு இது கேட்கலாம், தப்பில்லை. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட், ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்து ஈஸிலாம் சொல்லிட முடியாது. ஸோ அது மாடரேட்டாக தான் இருந்தது. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் டஃப். அவங்க இந்த புக்ஸு, நேரு பற்றிய புக்ஸு எதுன்னு கேட்டாலே தெரியாது பாதி பேருக்கு. பாதி பேருக்கு, நான் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. எல்லா புக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதில் என்ன காலவரிசைன்னு கேட்குறாங்கன்னா, இது என்ன ஒரு மைண்ட் செட்டில் அவங்க கேட்குறாங்கன்னே வந்து புரிஞ்சிக்க முடியல. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அந்த ஒரு 12 லீடர்ஸை வந்து டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் காலவரிசத்தோடு நாங்கள் வந்து தெரிஞ்சு படிக்கணுமா அப்படின்னு வந்து இவங்க சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்து போகுது. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அந்த பேட்டர்னை வந்து அவங்க டிஃபிகல்ட்டி லெவல் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அடுத்து மிடிவலில் பார்த்தீங்கன்னா, மிடிவல் இந்தியாவில் கேட்க வேண்டிய கொஸ்டின் 1008 இருக்குது. 11th புக்லேயே வந்து எவ்வளோ கொட்டி கிடக்குது. அதிலிருந்து எதையாவது ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மிடிவல் இந்தியா, ஆன்சன்ட் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணுற புக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக். அவங்களே இதிலேருந்து கொஸ்டின் எடுக்கும்போது நம்ம இதை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிடறோம். ஸோ மிடிவல் இந்தியா, ஆன்சன்ட் இந்தியா சொல்லவே தேவையில்லை. ஆன்சன்ட் இந்தியா கூட அந்த குப்தர்கள், அப்புறம் அந்த ஹரப்பாஸ், அதெல்லாம் வந்து கெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு அது பிடிச்சிடலான்ற மாதிரி வச்சுக்கோங்க. மிடிவல் இந்தியா பொறுத்த வரைக்கும் அது என்ன டேக்ஸ்ன்றதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து அந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அது மாதிரி வந்து போகுது. ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ரொம்ப சொதப்பல். ஜாகிரபியை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்லாம் வந்து பேசிக்காக 10th 8th மிஞ்சி போனால் 11th 12th அது மாதிரி வந்து போவாங்க. ஒரு பேசிக்காக வந்து பாலிட்டி அண்ட் ஜாகிரபி வந்து கை கொடுக்குற சப்ஜெக்ட். இந்த டைம் ஜாகிரபியில் அந்த தமிழ்நாடு டென்சிட்டி எவ்வளோ, அந்த 555 அந்த சம்திங், அது ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் தான் அப்படி மேலோட்டமாக இருந்தது. மற்ற எல்லாமே இது ஜாகிரபியா இல்லை கரண்ட் ஈவெண்ட்ஸா இல்லை எக்கனாமிக்ஸானே தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் இருக்குது. எல்லாம் வந்து கலந்து ஒரு மாதிரி கொஸ்டின் மைண்ட் செட்டே வந்து புரிஞ்சிக்க முடியல. அது மாதிரி கொஸ்டின் தான் இது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏதோ ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். கான்செப்ட் ஓரியன்டாக இருந்துச்சு. 11th 5 இயர் பிளான் அதெல்லாம் வந்து நுணுக்கமாக கேட்குறாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம பசங்க படிக்கிறாங்களான்றது தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக்கெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் நீ சால்வ் பண்ணி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ சயின்ஸும் வந்து கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் வந்து நரம்பு மண்டலம், அந்த மனித சம்மந்தமான சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எவ்வளவோ கேட்கலாம். அதை விட்டுட்டு என்னென்னமோ தெரியாத கொஸ்டினை வந்து கேட்குறீங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கரண்ட் ஈவெண்ட்ஸு, அதான் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் எது கரண்ட் ஈவெண்ட்ஸ்னே கண்டுபிடிக்க முடியல. எது கரண்ட் ஈவெண்ட்ஸ், எது எக்கனாமிக்ஸ், எது ஜாகிரபினே கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் வந்து மிங்கிளான மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ ஜிகே இந்த டைமும் ரொம்ப மட்டம். ஸோ ஜிகே வந்து கை வச்சுட்டாங்க ஃபுல்லாக. சரி, இப்போ இந்த பேப்பர் படி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது காமன். மேக்ஸ் அண்ட் ஜிகே இதில் 2 பேருமே சேம் போட்டி தான் போட போகிறாங்க. இப்போ ஜிகே சொதப்பிட்டாங்க. சரி ஓகே, மேக்ஸ் வந்து ஒரு 20+ வந்து அடிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து தமிழ் இங்கிலீஷ். இதில் மார்க் எடுக்கிறவன் தான் உள்ளே போகிறவனும் வெளியே வரவனும். உள்ளே போகிறவன் ஒரு 5 மார்க் 10 மார்க் அவன் சேர்த்து எடுத்துனா உள்ளே போகிறான். இல்லாதவன் வெளியே வரவன் 5 மார்க் 10 மார்க் டிஃப்ரென்ஸில் வெளியே வரும். ஸோ இப்போ வந்து தமிழோ இல்லை இங்கிலீஷோ தான் நம்ம உள்ளே போகிறவன் வெளியே வரவன் தான் தீர்மானிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. தமிழை நீங்கள் எப்படி கேட்குறீங்க? தமிழை பொறுத்த வரைக்கும் 6 to 12 வந்து ஓல்டு புக்கு படிக்கணும், 6 to 12 புது புக்கும் படிக்கணும், 11th 12th சிறப்பு தமிழையும் வந்து படிக்கணும். இது தவிர்த்து இதுக்குள்ளேயே கேட்டுறீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இதை தவிர்த்து வெளியே போறீங்க. தேவிரா புக்ஸ்ன்னு கேட்குறீங்களான்னா அதுவும் கிடையாது. அதுலேருந்து வெளியே போறீங்க. ஸோ இப்படி 4 செக்ஷனில் வந்து நீங்கள் வெளியே போறீங்க. இதுவே இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டா 6th to 12th பழைய புக், 6th to 12th இங்கிலீஷ் புக் மட்டும் தான். அதில் சிறப்பு இங்கிலீஷ் அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. இந்த 6th to 12th நியூ புக்கே வந்து தமிழ் எடுத்துட்டீங்கன்னா 64 பாடம் இருக்குது, 64 இயல். இதுவே வந்து இங்கிலீஷ் புக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் 50 லெசன் தான். அதுவும் நீங்கள் ஒரு அந்த இங்கிலீஷ் புக்கையும் தமிழ் புக்கையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த பேப்பர் கண்டென்ட்டே வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது தமிழ் புக்குன்னு உங்களால் வந்து பார்க்க முடியும். அப்போ இத்தனை சப்ஜெக்டை படிச்சியும் அதுலேருந்து கொஸ்டின் வராத நிலமையில வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது.
இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆவரேஜாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 90லேருந்து 95 வந்து அடிக்கலாம் இந்த பேப்பரில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்தவனே 80லேருந்து 85 வந்து ஓகே, 86 87 முன்ன பின்ன சொல்கிறாங்க. அப்போ 85 வரைக்கும் ஓகே. அப்போ இங்கே வந்து 10 கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டீங்க. அப்போ எப்படி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால நீங்கள் உள்ளே போக முடியும்? லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்லேயே ரிட்டன் எக்ஸாமில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிக மார்க் போட்டாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சரியாக மார்க் போடலன்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு பஞ்சாயத்து வந்து வந்துச்சு. இந்த டைமும் இது மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே இது மாதிரி கையை வச்சிட்டிங்கன்னா எப்படி ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டால் உள்ளே போக முடியும்? இது வந்து ஒரு பயஸ்டாக இருக்குது. மொத்தமாக வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு சாதகமாகவும் தமிழ் மீடியத்துக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், 2 பேருக்கும் பேப்பர் செட் ஒரே மாதிரி வைக்கணும். சரி, அது மாதிரி வைக்க முடியாது, இங்கிலீஷ் தான் இருக்குது, தமிழ் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் லாங்குவேஜ் பேப்பரை தூக்கி இருக்கணும். அதுவும் சரி பண்ண முடியலையா? எஸ்எஸ்சியில் 3 ஷிஃப்ட் வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கஷ்டமாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஈஸியாக இருக்குது கொஷின். ஸோ அவங்க நார்மலைசேஷன் மார்க் கால்குலேட் பண்ணி நார்மலைசேஷன் மார்க்னு போட்டு போனஸ் மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஒன்று நீங்கள் அப்படியாவது பண்ணுவோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து அதிக மார்க் எடுக்கிறாங்களா, அப்போ அவங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனஸ் மார்க் கொடுத்துட்டு போங்க, வேலை முடிஞ்சது இல்லை. ஒன்று நீங்கள் அப்படியாவது பண்ணணும், இல்லாட்டி லாங்குவேஜ்லாம் தூக்கிட்டு நீங்கள் ஜிகேயாவது வைக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தனை முன்னாடி இருந்து ஓட விட்டுட்டு ஒருத்தனை பின்னாடி இருந்து ஓட விட்டுட்டு ரேஸில் வந்து யார் ஃபர்ஸ்ட் வரானு வின்னுன்னா எப்படி இது வந்து சாத்தியமாகும்? ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் கேட்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவில் எல்லாருமே வந்து சொல்ல தான் முடியும், கட்ட தான் முடியுமே தவிர ஒன்றும் அதுக்கு மேலே நம்மளால் ஸ்டெப் எடுக்க முடியாது. இந்த கோச்சிங் சென்டரை பொறுத்தளவுக்கு யார் ஃபஸ்ட்டு கீ போட்டு வியூஸை ஏற்றணும்னு நினைக்கிறீங்களே தவிர பசங்களுக்காக யார் நல்லது பண்ணுன்றதை கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. எல்லாம் காசை வாங்கி கல்லால போகிறது மட்டும்தான் உங்களோட கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. ஒருத்தரும் வாயை திறந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது வந்து யாருக்கும் தெரியறதில்ல. இது அப்படியே வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும், போகிறோம் உள்ளே போய்கிட்டே இருப்பான், தேக்க நிலையில் இருக்கணும், தேங்கிட்டே இருப்பான் இல்லை. ஸோ இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் வந்து இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு இது மூலிமா தெரிவிக்கிறது என்னென்னா, இப்படி பயஸ்டாக இருக்காமல் ஏதாவது ஒரு கரெக்டான முறையில் வந்து நீங்கள் எக்ஸாம் வைங்க. ஜிகேவை இதை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்துறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோ பாரபட்சம் மாதிரி நடக்கிறது வந்து உண்மையிலே இது ஆபத்தில் போய் தான் முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இதை வந்து நிவர்த்தி பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.